யோவான் 2:1 என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு ஒருவன் பாவம் செய்வானால், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறார்? நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்காக எழுந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார், எனக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்படி இருக்க ஒருவனும் என்ன செய்ய முடியாதான்? குற்றம் சட்ட முடியாது. செயலின் அடிப்படையிலே தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார், செயலின் அடிப்படையிலே தேவனிடத்திலே போய் குற்றம் சாட்ட முடியாது. இவன் நரகத்துக்குரியவன் தான், இவனுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி நமக்கு எதிராக ஒரு ஆர்குமெண்ட் தேவனிடத்துல வைக்க முடியாது. பிசாசு அதைத்தான் செய்ய முயற்சிப்பானால் அவனும் முடியாது. காரணம் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறது தேவன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவனுக்காக நான் மரித்து விட்டேன் என்று சொல்லி பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை யோவான் தெளிவாக எழுதுகிறார். எதற்காக தெரியுமா? நாம் பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக எழுதுகிறார். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். இதை எழுதுகிறார். நாம் பாவம் செய்தால் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ எந்த ஒரு மனிதன் இப்போ இப்படி நினைக்கிறானோ, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அப்பா நான் இனி எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன், நான் எனக்கு பரலோக நிச்சயம், எப்படி வாழ்ந்தாலும் பரலோக நிச்சயம், ஆகவே நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்று சொன்னால் அவன் உண்மையிலே ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கும்போது ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு தண்டனை கிடையாது என்கின்ற உண்மையை கேட்கும்போது, அப்ப தண்டனை இல்லையா, அப்பதான் என்ன வேணாலும் பாவம் செய்யலாமா என்று ஒருவன் நினைக்கிறான் அல்லவா? உண்மையிலே அவன் ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஆகவேதான் கடவுள் என் மீது அன்பு கூர்ந்து என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நான் பாவம் செய்தாலும் அவர் என்னிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்கின்ற சத்தியம் சொல்லப்படும் போது அப்ப நான் பாவம் செய்யலாம் என்று சொல்லி பாவத்தை நோக்கி பயணிக்கிறவனாக இருக்கிறார். இந்த ரட்சிப்பு என்கிறதை ஒரு இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை அவன் தவறாக புரிந்து கொண்டவன் அப்படி செய்கிறான். அதனுடைய பொருள் அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. யூதா சொல்லுகிறபடி தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டுகிறவன், தான் பாவம் செய்வதற்கு எதுவாக புரட்டுகிறவன். ஆனால் உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட மனிதன் இந்த சத்தியத்தை கேட்கும்போது ரட்சிக்கப்பட்டவருக்கு தண்டனை கிடையாது, அவன் தவறு செய்தாலும் தண்டனை கிடையாது, பிதாவிடத்திலே இயேசு கிறிஸ்து பரிந்து தான் பேசுவார் என்கின்ற சத்தியத்தை கேட்கும்போது பாவம் செய்ய மாட்டான். அதைத்தான் யோவான் எழுதுகிறார். யோவான் இப்படி எழுதியிருக்கலாம் அல்லவா? பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறேன். என்ன தெரியுமா? நீங்கள் பாவம் செய்தால் கடவுள் பிரம்பெடுத்து வைத்துக் கொண்டு உங்களை அடி என்று அடிப்பார். பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்தால் உங்களை ஆண்டவர் நரகத்துக்கு தள்ளுவார். ரட்சிக்கப்பட்டவர்களை நீங்கள் பாவம் செய்தால் உங்களை நரகத்துக்கு தள்ளுவார் என்று யோவான் எழுதியிருக்கலாம் அல்லவா? அப்படி எழுதவில்லை. அப்படி எழுதுனா அவன் ரட்சிக்கப்பட்டவனுக்கு அல்ல, பொதுவான சட்டம். ரட்சிக்கப்படாத எல்லாருக்கும் பொதுவான சட்டம் ஆகிவிடும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்கள் பாவத்திலிருந்து ஏற்கனவே விடுதலை பெற்றவர்கள், பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பற்றீர்கள், உங்களுக்கு நீ தண்டனை கிடையாது. ஆகிய பிள்ளைகளை பாவம் செய்யாதவர்களுக்கு ஒரு காரியத்தில் நீங்கள் பாவம் செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே பரிந்து பேசுவார். அதனால நீங்க பாவம் செய்யாதீங்க. அப்போ இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு இந்த சத்தியம் போதுமானது, இந்த சத்தியம் தான் தேவை. இந்த சத்தியத்தை கேட்கும் போது ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்ய மாட்டான். அது எப்படி கேட்க இல்லை, இது பாவம் செய்வதற்கு அதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு படாதவனுக்கு வித்தியாசம். ஒருவேளை நான் இப்படி சொல்லுகிற சத்தியம், பிள்ளைகளை உங்களுக்கு தண்டனை கிடையாது, நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு தண்டனை கிடையாது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகத்தான் மரித்தார் என்கிறதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தண்டனை கிடையாது. மறுபடி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின் வாழ்க்கையில தவறு பாவம் செய்ய நேரிடும். அப்படி பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆகையால் தயவு செய்து பாவம் செய்யாது. இப்படி நான் சொல்லும் போது அதான் தண்டனை கிடையாது, நான் எவ்வளவு வேண்டாலும் பாவம் செய்ய, யாரு பரிந்து பேசிக்கிட்டே இருக்கட்டும், எனக்கு பாவம் செய்ய தான் பிடிச்சிருக்கு, நான் என்று ஒருத்தனுக்கு தோன்றுகிறது என்றால் அவன் ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். தவிர ரட்சிக்கப்பட்டவனுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இராது. காரணம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு விருப்பத்தை ஆண்டவர் தான் கொடுக்கிறார். பரிசுத்தமாகுதல் அவனுக்கு கிடைக்கிற பலனா இருக்கிறது. ஏனெனில் தேவனே தம்முடைய தேவனுள்ள சத்தின்படி விருப்பத்தை செய்கையும் நம்மளை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ
சொல்ல வந்த காரியம், ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு பயம் இல்லை. பாருங்கள், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யாரும் இருக்க முடியாது. நீ இந்த ரட்சிப்பை இழந்து போவாய், நீ இந்த காரியங்களை எல்லாம் செய்தால்தான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இப்படியெல்லாம் நமக்கு விரோதமாக எத்தனும் இருக்க முடியாது. காரணம், நம்முடைய பட்சத்திலே உனக்கு தண்டனை இல்லை என்று சொன்னவர் தேவன் இருக்கிறார். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக கிறிஸ்துவையே, தேவனே இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் வரலாறு இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யாரும் காட்ட முடியாது. நீ அன்னைக்கு அதை செஞ்ச பார்த்து இன்னைக்கு இதை செஞ்ச பார்த்தியா என்று சொல்லி. ஆகவே நம்முடைய செயல்களின் அடிப்படையிலே யாரும் போய் குற்றம் சாட்ட முடியாது. தேவனே நீதிமானாக்குகிறவர். காரணம், நீதிமான் ஆக்குகிறவரே தண்டனை தரக்கூடிய பொறுப்பு ஒருத்தருக்கு தான் தேவன். தேவனுக்கு மட்டும்தான் மனிதனுக்கு தண்டனை தரக்கூடிய பொறுப்பு இருக்கிறது, அல்லது தகுதி இருக்கிறது, அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவரே நீதிமானாக்கி விட்டார். நீ யாருடா குற்றவாளி, குற்றம் சொல்ல என்கிறதாக அறிக்கணும். ஆகவே தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அதிகாரம் மிக்க அவரே சொல்லிவிட்டார் நீதிமான் என்று சொல்லி. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யாராவது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியுமா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவரே சொல்லிவிட்டார் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி. நீ வேற யார் எவன் இருக்க ஆக்கினை தண்டனை கொடுக்க? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தண்டனை உண்டு என்று சொல்வதற்கு எவன் இருக்கிற? காரணம், அவரே சொல்லிவிட்டார் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி. காரணம், கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரஸ்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவராக இருக்கிறார்.